எங்களுக்கு தெரியும் கல்வியில் மிகவும் முன்னேற்றகரமான நாடுகளான ஃபின்லாண்ட், சிங்கப்பூர், நியூசிலாந்து இந்த நாடுகளில் நேஷ்னல் எடுகேஷன் பாலிசி ஆக்ட் என்று ஒன்று இருக்கின்றது. இது எவ்வாறு என்று சொன்னால், இது அரசாங்கங்கள் மாற மாற இந்த பாலிசி ஆக்ட் மாறாது. ஆனால் எங்களது நாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது அரசாங்கம் மாற மாற இந்த கல்வி திட்டங்கள் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றது. இதனால் எங்களது நாட்டில் கல்வி திட்டங்கள் வெற்றி அளிக்கவில்லை, பெரும்பாலும் வெற்றி அளிக்கவில்லை என்பதே எனது அவதானமாக இருக்கின்றது. இந்த நாட்டில் ஒரு நிலையான கல்விக் கொள்கை ஒன்றை வகுப்பது மிக முக்கியமானதாகும். அந்த இலங்கையில் உள்ள அந்த நேஷனல் எடுகேஷன் கமிஷன் அதிலே இலங்கையின் கல்வி குறிக்கோள்கள் 9 இருக்கின்றன. அவை அப்படியே இருக்கின்றன. அவற்றில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த நேஷ்னல் எடுகேஷன் பாலிசி ஆக்ட், இந்த நேஷ்னல் எடுகேஷன் கமிஷனால் அதை மையமாகவும் இருக்கலாம். இது குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியினால் மட்டும் நிர்வகிக்கப்படாமல் ஏனைய எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளது அவர்களது கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு அனைவராலும் ஒருமுகப்படுத்தப்பட்ட. ஆனால் இந்த விடயத்திலே நாங்கள் கண்டோம், எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கூட அவர்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது பாராளுமன்றத்திலே. அதே நேரத்தில் அவர்களும் கூறுகின்ற விடயம், அவர்களும் பல முயற்சிகளை எடுத்து முடியாமல் போன விடயம், இந்த அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை கூறுகின்ற சரியான முறையிலே இது நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் நாங்கள் கண்டோம், கல்வியலாளர்கள் உள்ளிட்டவர்களின் கருத்துக்களும் கேட்டறியப்பட்டதாக நாங்கள் கண்டிருந்தோம். நீங்கள் அதை எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? ஒரு கல்வி சீர்திருத்தம் என்பது ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை. மாணவர்களது தேவைக்கேற்பத்தான் குறிப்பிட்ட கலை திட்டம் வர வேண்டும். பல்வகைப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருக்கலாம், கல்வியாளர்கள் இருக்கலாம், ஏனைய அனைத்து தரப்பினரதும் ஆலோசனைகளுடன் தான் இது வர வேண்டும். இந்த ஆலோசனைகள் அனைத்தையும் இந்த குறுகிய காலத்தில் இவர்கள் பெற்றார்களா என்ற கேள்வி உண்மையாக இருக்கின்றது. இந்த சிறந்த கொள்கை, இதை அரசியல்மயமாக்கப்படக்கூடாது. எடுகேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதில் அந்த அணியில் கல்வியாளர்களும் உள்ளடக்கப்பட வேண்டும், ஏனைய என்டர்பிரனர்ஷிப் உள்ளவர்களும் உள்ளடக்கப்பட வேண்டும். பல்வேறு அதாவது இன்க்ளூசிவிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம், அனைவரையும் உள்ளடக்க வகையில் அந்த அமைப்பு இருந்தால் பல்வகைப்பட்ட கருத்துக்களையும் பெற்று, எங்களுக்கு தெரியும் இன்று உலகம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற டிஜிட்டல் யுகம், ஏஐ யுகம். இந்த கலை திட்டத்தில் ஏஐயின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது? அதாவது இன்றைய மாணவர்கள், எங்களது மாணவர்கள் அவர்களாகவே செல்ஃப் ரெகுலேட்டட் லேர்னர்ஸாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக இந்த மொடியூல் சிஸ்டம், இந்த அறிமுகப்படுத்தப்படுகின்ற மொடியூல் சிஸ்டம் வரவேற்கத்தக்கது. அது மாணவர்களை சுய கற்றலுக்கு அது வழிவகுக்கும். அனைவரனதும் கருத்துக்களை உள்வாங்கப்பட்டால் இது செய்கின்றது என்ற சந்தேகம் இருக்கின்றது. இந்த கலை திட்டமானது மாணவர்களது எதிர்காலத்தை கொண்டு, இந்த நாட்டின் எதிர்காலம், இது பெரிய ஒரு திட்டம். இதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் எங்களுக்கு தெரியும். மொடியூல் முறை வருகின்றது. இதனை வருமானம் குறைந்த ரூரல் ஏரியான்னு நாங்கள் சொல்லுவோம் அல்லவா, அந்த பாடசாலைகளில் எவ்வாறு இதனை நடைமுறைப்படுத்தலாம்? ஆசிரியர்களை நாங்கள் வளப்படுத்த வேண்டும். டிஓடி இந்த ஒரு வருஷத்தில் வழங்க இருக்கிறார்கள். அதற்காக வேண்டி டிஓடி வழங்குகின்ற அந்த ட்ரெயினர்ஸ் அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த ட்ரைனிங்கை பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வி. பேராசிரியர் கேட்டதற்கிணங்க இந்த எல்லோருடைய சம்மதமும் பெறப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ பொதுமக்களிடம் 2 நாட்களுக்கு முன்பு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் நமது மாண்புமிகு அமைச்சர், செயலாளர்கள் உரையாற்றியிருந்தார்கள். அதற்கு முன்பாக பாராளுமன்றத்தில் இது 3 முறை முன்வைக்கப்பட்டுள்ளது. அவர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட எதிர்க்கட்சியினருக்காக தனியொரு நாள் அழைத்து அவர்களுக்கும் இதை வழங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களும் இதனை சிறந்த கல்வி திட்டமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதன் பின்புதான் எமது கல்வி அமைச்சர் குழுவினர் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் சென்று இதனை பிரசாரம் செய்கின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல் டாஸ்க் ஃபோர்ஸ் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸில் ப்ரைவேட் செக்டரும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக அதில் நேஷனல் எடுகேஷன் கமிஷன் இருக்கின்றது, எமது கல்வி அமைச்சு காணப்படுகின்றது, என்ஐஇ இருக்கின்றது, அது பரீட்சை திணைக்களம், பப்ளிகேஷன், அதை விட ப்ரைவேட் செக்டரையும் ஒன்றிணைத்து தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் நிறுவப்பட்டுள்ளது. அதற்கு பின்பு தான் நாங்கள் இந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு நாங்கள் இதை அமல்படுத்துவதற்கு செய்கின்றோம். டிஓடி ட்ரைனிங் இப்பொழுது வழங்குவதற்கு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றோம் ஆகஸ்டிலிருந்து. அதன் பின்பு அவர்கள் 4 நாள் பயிற்சி செயலமர் வழங்கப்படும். என்ஐயில் அவர்கள் தங்களது பிரதேசங்களுக்கு சென்று தங்களது வலயம் ஊடாகவும் மாகாணம் ஊடாகவும் பயிற்சிகளை வழங்கி அந்நிலவாக 1,00,000 ஆசிரியர்களை பயிற்சி வழங்கக்கூடிய நிதிகள் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன.
மற்றது முடிவில் வந்து முதலாம் தவணைக்குரிய முடிகள் தற்போது ஆயத்த நிலையில் காணப்படுகின்றன. இப்போ உங்களுக்கு கலந்துரையாடலின் பின்பு பெறப்படுகின்ற கருத்துக்கள் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதனை வெகு விரைவாக பிரிண்ட் பண்ணி சகல மாணவருக்கும் கிடைக்கக்கூடியதாக எமது திணைக்களம் அதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது.